அக்ஷயா டைரி மிஷின்ஸ் கோயம்புத்தூர். இப்போ நம்ம பார்க்க போற ஷெட்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட் கிளீனிங் மிஷின் கொடுத்துருக்கோம், மில்கி மிஷின், ஷெட் கிளீனிங் மிஷின், மேட் 3 கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஆயில் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படிங்கறத வீடியோக்காக தான் நாங்க வீடியோ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாசம் ஒரு டைம், அதாவது ஒரு 30 நாள் 40 நாள் ஆச்சு அப்படின்னா ஆயில் வந்து நம்ம வந்து சேஞ்ச் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த வீடியோ. ஒரு 30 மாடு இருக்குது அப்படின்னு வச்சுங்க, இந்த மாதிரி ஒரு மிஷின் நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒருத்தர் தான் வந்து ஃபார்ம்ல யூஸ் பண்றாரு, பாத்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல கிளீன் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி கஸ்டமரோட ஃபீட்பேக். அதாவது 2 மணி நேரத்துல ஒரு 20-25 மாடு இருக்குது அப்படின்னாலும் ஒரே ஆளு கிளீன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த மிஷின் கொடுத்துருக்கோம். இது வந்து ஆயில் பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் பிடிக்கும். இதனோட யூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1000 இருந்து ஒரு நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 மாடு கிளீன் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ஒரு 2000 லிட்டர் தண்ணி இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி கஸ்டமர் வந்து கொடுத்துருக்காங்க. இன்னொன்னு, நம்ம மாடு கிளீன் பண்ணும்போது தண்ணி கம்மியா செலவாகும், தரையை கிளீன் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா அதிகமா செலவாகும். அப்ப எதுக்காக நம்ம அது மாதிரி கொடுக்குறோம் அப்படின்னா, அப்ப தண்ணி வேஸ்ட் ஆகும்போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து எக்ஸ்ட்ரா ஓஸ் கொடுத்துருக்கோம். அந்த ஓஸ் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம வந்து அந்த டேங்க்குள்ள விட்டோம் அப்படின்னா வேஸ்ட் ஆகிற தண்ணி வந்து டேங்க்குள்ளேயே ஊத்திரும், திரும்ப ரிட்டர்ன் வந்து நம்ம யூசேஜுக்கு யூஸ் ஆயிரும். அந்த நெட்டை கழட்டிட்டு அதில் அப்படியே ஆயில் வந்து நம்ம வந்து டாப் அப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மக் இருந்தா ஊத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். டேங்க் பக்கத்துல இப்படி வச்சிருக்கிறதுனால பாத்தீங்கன்னா ரொம்ப யூஸ் ஆகும். இது ஆக்சுவலா டிஸ்டர்பே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஃபார்முக்கு செட் பண்ணியிருக்கோம். டேங்க் பக்கத்துலயே பாருங்க. இந்த கேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாதி அளவுக்கு மட்டும் நீங்க கணக்கு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஓகே, ஃபுல் ஆயிடுச்சு. எவ்வளவு நேரம் நீங்க இது பண்ணுவீங்கன்னா? ஒரு 2 மணி நேரங்க. அதாவது வந்து ஒரு 30 மாடு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு 30 மாடு இருக்குன்னா ஒரு 2 மணி நேரம் ஓடுதுங்க. 2 மணி நேரம் ஓடும். கண்டினியூவா ஓட்டிடுவீங்க? கண்டினியூ 2 மணி நேரம். 2 மணி நேரம் ஓட்டும் போது பாத்தீங்கன்னா இதுல நம்ம மாட்டுக்கும் கிளீன் பண்ணிக்கலாங்க, கீழே சுத்தம் பண்ணிக்கலாங்க சார். ஆமாங்க. உங்களுக்கு இது பண்ணும்போது வேலை ஈஸியா முடியுதா? எப்படி வேலை நம்மளுக்கு கொஞ்சம் குயிக்கா முடியும். ஒரே ஆள் இருந்தாலும் டக்குன்னு பார்த்து முடிச்சிக்கலாம் சார். முடிச்சிக்கலாங்க. டெய்லி வந்து ஒரு 2 மணி நேரத்துல வந்து 2 மணி நேரம் சார். கரெக்டா 2 மணி நேரம் சார். ஆமா சார். சரி, ஓகே. ஆமாங்க. இந்த மாதிரி மாடு சுத்தம் பண்ணா கூட கொஞ்சம் மாட்டுக்கு ஒன்னும் இது ஆகிறது இல்லை, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நம்ம ஓவரா வச்சோம்னா இது வந்து கீழே கழுவுறாங்க, இப்படி மேட்டை கழுவுனா கீழே பண்ணிக்கலாங்க. ஓகே ஓகே ஓகே. நம்ம குறைச்சிக்கணும்னா மாடு கிளீன் பண்ணிக்கலாம். ஆமாங்க. மேல வடிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா கம்மியா நம்மளுக்கு வந்து எஃபீட் அவ்வளவு வராதுங்க, உரைக்காதுங்க. அதுக்காக வருதுங்க. ஓகே, உரைக்காதுங்க. அப்ப வந்து மேட்டை கிளீன் பண்ணும்போது ஃபுல்லா ஆன் பண்ணிக்கணும்னா ஓகே ஓகே அது நம்மள சுத்தம் பண்ணிக்கலாங்க. எவ்வளவு இருந்தாலும் சுத்தம் பண்ணிக்கலாங்க. ஒரு சாணி செத்த எதுவுமே பழிச்சுட்டு போலாங்க. மேட்டை வந்து கிளீனா வருங்க சார். Outro assim.